அழைத்தவுடன் வரும் தெய்வம் இது. அதாவது நான் ஒரு சாமியை வணங்குறேன். அந்த சாமியை அழைச்ச உடனே எப்படி வரும்? ஒரு தெய்வங்கிறது அழைத்தவுடன் வரும் தெய்வம்னா, அந்த தெய்வத்தை நம்ம எந்த அளவுக்கு வணங்குறோம், அதை பொறுத்து தான் அந்த தெய்வம் வரும். இப்போ ஒரு தெய்வம் பிடிச்சிருக்கு, நம்ம ஒரு தெய்வத்தை வணங்குறோம், இல்லை கருப்பு சாமியை வணங்குறோம். நான் கருப்பு சாமி நான் அழைச்ச உடனே வரணும் அப்படின்னா, ஒன்று அந்த தெய்வம் உங்களை உங்கள் மேலே தானாக அருள் கொடுத்து இறங்கியிருக்கணும். இல்லைன்னா அந்த தெய்வத்துக்கு உங்களை பிடிச்சிருக்கணும். இல்லை அந்த தெய்வத்தோட வாசலுக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு 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 வந்திருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் அந்த தெய்வம் கண்டிப்பான முறையில் நீங்கள் அழைச்ச உடனே வரும். சரி, அழைச்ச உடனே வரும். எப்படி வரும்? எந்த நேரத்தில் வரும்? நம்ம எல்லா நேரத்துலையும் அழைச்சா வருமா அப்படின்னு பார்த்தா, எப்படி வரும் அப்படின்னு பொறுத்தளவில் விட, நம்ம ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு துயரத்தில் இருக்கும்போது அந்த துயரத்துக்கு உண்டான வழியை காட்டுறதுக்கு யாரோ ஒரு வழியில் யாரையோ ஒரு ஆளை அந்த தெய்வம் அந்த இடத்துல அனுப்பி வைக்கும். இதுதான் பிரச்சனை அப்படின்னா, நம்ம அந்த பிரச்சனையை பக்கம் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு வைங்களேன், ஒரு இடத்துக்கு கூட போகிறோம், அந்த இடம் மறந்து போச்சுன்னா, அந்த ஒரு இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறோம்னா அந்த இடத்தோட வழி மறந்து போச்சு, இல்லை நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டோம், இல்லை அந்த அட்ரஸ் மறந்து போச்சு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துல தத்தளித்து நிற்கிறோம், உதாரணத்துக்கு சொல்கிறேன், தத்தளித்து நிற்கிறோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு ஆளையோ ஒரு மனிதனோ, இல்லைன்னா திடீர்னு நடக்காத ஒன்று நடந்து அந்த இடத்துல நமக்கு உண்டான பதில் அந்த இடத்துல யார் மூலியமாச்சும் கிடைக்கும். அப்படி நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் அந்த உதவி யார் கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம தெய்வம் பேசுகிறதா அர்த்தம். அதுவும் இந்த இடத்துல இருந்து விழுந்துட்டா போச்சு அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்த விழுக விடாமல் தடுத்து யார் நிப்பாட்டுறாங்களோ அவங்க தான் நம்மளோட தெய்வம். அது யாராக இருந்தால் மனிதனாக தான் தெரியும். மனிதன் வடிவில் வருகின்ற தெய்வம். இந்த தெய்வம் அனுப்புகிற ஆள் தான் அந்த மாதிரி அழைச்ச உடனே யார் அழைச்சா அந்த தெய்வம் வரும். இப்போ நீங்கள் ஒரு மரலாடி அப்படின்னா, நீங்கள் உங்கள் தெய்வத்துக்கு உண்டான ஒரு அழைப்பு முறை வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி கூப்பிட்டா அந்த தெய்வம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருப்பீங்க. அப்போ கருப்பு சாமிக்கு பொறுத்தளவில், அம்மனுக்கு பொறுத்தளவில், காளிக்கு ஒவ்வொரு முறை இருக்கும். காளிக்கு ஒரு மந்திரம் வச்சுருப்பாங்க, கருப்பு சாமிக்கு ஒரு மந்திரம் வச்சுருப்பாங்க. கருப்பு சாமி மந்திரத்தோடு கூப்பிட்றதோட நம்ம கிராம தெய்வங்கள், அதனால் கருப்பண்ண சாமியை நம்ம கருப்பான்னு கூப்பிட்டாலே போதும். நம்ம கருப்பசாமியை பேர் சொல்லி ஒருத்தவங்க வாடாப்படான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஒருத்தவங்க வாயான்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அப்பான்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க ஐயான்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு முறை இல்லைன்னா கருப்பசாமியோட பந்திகள் பேரை சொல்லி கூப்பிட்றது. அப்புறம் கருப்பசாமியோட பெயர்கள் 108 பெயர்கள் இருக்குது, அந்த பெயர்கள் பேரை சொல்லி கூப்பிட்றது. இல்லைன்னா கருப்பசாமியோட கோவில் பெயர், அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ணசாமி அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு புல்லரிக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த ஆடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கே இந்த மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாமியோட பெயரை கேட்கும்போது நம்ம உள்ளத்தில் ஒரு இணை புரியாத, அதாவது திடீர்னு ஒரு சந்தோஷம் வரும், திடீர்னு ஒரு உடம்பு புல்லரிப்போ, இல்லை ஒரு மனசில் ஒரு சந்தோஷமான வெளிப்பாடோ ஏதோ ஒன்று வரும்போது அவர்கள் அழைத்தால் அத்தெய்வம் நினைத்த கணத்தில் இறங்கக்கூடிய வலிமை அவங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட தெய்வங்கள் இருக்கிறவங்ககிட்ட தான் அந்த தெய்வம் பேசும். இப்போ நானும் இருக்கேன், நான் ஒரு மரலாடின்னு வச்சுக்கோங்களேன். நான் மரலாடி தான். மரலாடினா சாமி ஆடுவேன். சாமி ஆடுனா இப்போ நான் என்னோடய தெய்வத்தை அழைச்சா எப்படி வரும்? இப்போ எனக்கும் ஒரு கருப்பு சாமி மரலாடுவேன். இப்போ நான் வணங்குற கருப்பண்ண சாமி அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பண்ண சாமி, கொல்லிமலை சின்ன கருப்பண்ண சாமி, சோம கருப்பண்ண சாமி, நொண்டி கருப்பண்ண சாமி. இப்போ இந்த கருப்பண்ண சாமிலாம் எனக்கு இருக்காங்க. இப்போ நான் அவங்கள எப்படி அழைக்கணும்? இப்போ எனக்கு கருப்பண்ண சாமி நான் அறியாத வயசுலேயே தேடி எனக்கு அருள் கொடுத்து மருள் கொடுத்து எனக்கு வாக்குக்கு அதிகாரம் கொடுத்தது கருப்பண்ண சாமி. இந்த கருப்பண்ண சாமி அப்போவே எனக்கு வாய் துறந்து, இந்த அறியாத வயசுலேயே வாய் துறந்து என்னை பேச வச்ச தெய்வம் இந்த 18ஆம் படி கருப்பண்ண சுவாமி, சோன கருப்பண்ண சுவாமி. அந்த தெய்வம் இப்படி உங்களுக்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிறத ஏன்னா கமெண்டில் சொன்னீங்கன்னா, இப்போ உங்களுக்கு எப்படி என் சாமி வந்துச்சு அப்படிங்கிறத வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் அதுக்குண்டான பதில் சொல்கிறேன். அதே மாதிரி என்கிட்ட தெய்வம் எப்படி பேசுச்சு அப்படிங்கிறதையும் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த பதிவில் அதை பற்றியான வீடியோ, ரெண்டையும் பற்றியான தனித்தனி வீடியோ முழுவதுமாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இந்த தெய்வத்தை நான் எப்படி அழைப்பேன் அப்படின்னா, கருப்பண்ண சாமியை முதல்ல 21 பந்திக்காரன், 61 சேனைக்காரன், ஓகேவா? அந்த மாதிரி சொல்லும் போது அந்த தெய்வம் அழைச்ச உடனே ஒரு தெய்வம் டக்குன்னு மரலாடியாக இருந்தால் உடனே இறங்கும்.
புரியுதா? ஒருத்தவங்க கோடாங்கியாக இருந்தால் மரலாடியாக இருந்தால் கண்டிப்பான முறையில் வந்து இறங்கும். நீ மரலாடவே மாட்டீங்கன்னா இந்த கருப்பண்ணசாமியோட பெயரை சொல்கிறது, அதாவது 108 கருப்பண்ணசாமி பெயர் இருக்குது. அந்த கருப்பண்ணசாமியோட பெயர்களை உச்சரிக்கும் போது அந்த 108 முடிக்கும் போது அந்த கருப்பண்ணசாமியோட பெயர்கள் எல்லாம் உச்சரிக்கும். இல்லை ஒரே கருப்பசாமி தான் பிடிக்கும்னா அந்த கருப்பசாமியை மனசுலேயே 108 தடவை சொல்லுங்கள். ஓகேவா? அவங்களோட அழைப்புக்கு அந்த கருப்பண்ணசாமி எங்கேயோ ஒரு பக்கம் இருந்து கேட்டுக்கிட்டே இருப்பார். அதற்குண்டான ஒரு சின்ன வழி கருப்பண்ணசாமி மூலமாக கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதே மாதிரி தான் நான் அழைக்கிறேன்னா அந்த மாதிரி அழைப்பேன். அப்புறம் வந்து கருப்பண்ணசாமியை வந்து கீழே விழுந்து சாமியை மண்டியிட்டு கீழே விழுந்து கும்பிட்டு அழைச்சோம்னா கண்டிப்பான முறையில் வரும். ஓகேவா? இப்போ கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் ஒத்த சூடம் பற்ற வச்சு, ஒரு சுருட்டை பற்ற வச்சு, ஒரு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சோம்னா அது எந்த எல்லையில் இருந்தாலும் சரி, கருப்பண்ணசாமி அந்த எல்லைக்கு ஓடி வந்து ஒத்த சுருட்டுக்கும் ஒத்த சூடத்துக்கும் கருப்பண்ணசாமி வாக்கு சொல்லு அதிகாரம் நம்மளுக்கு வந்து இருக்குது மரலாடியாக இருந்தால். ஏன்னா கருப்பண்ணசாமி பொறுத்தளவில் இந்த நாட்டையே ஆள்ற தெய்வம், இந்த பூவுலகத்தை காவல் கக்க தெய்வத்தின் காவலாளி கருப்பண்ணசாமி. அதனால் எந்த இடத்துல கருப்பண்ணசாமி கூப்பிட்டாலும் அந்த இடத்துல காவல் புரிய கருப்பண்ணசாமிக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சிவபெருமானால் விதிக்கப்பட்ட ஒரு கட்டளை. இக்காட்டையும் இப்பூவுலகத்தையும் காப்பாய் அப்படின்னா கருப்பண்ணசாமிக்கு சிவபெருமான் வந்து வாக்கு சொல்லியிருக்கார். அதன்படி கருப்பண்ணசாமி இந்த பூவுலகத்தை வந்து காத்து இருக்கார். அதனால தான் நம்ம அழைச்ச உடனே கருப்பண்ணசாமியை உடனே வருவார். உடனே வந்து நம்ம பக்கத்தில் உட்காந்து நம்மளுக்கு உண்டான பதில் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அதனால் கருப்பண்ணசாமியை இன்னொரு முறை எப்படி அழைக்கிறது அப்படின்னா, அந்த கருப்பண்ணசாமியை நீங்கள் மனசால் நினச்சிக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை அழைத்து அப்புறம் வந்து கருப்பண்ணசாமியை அழைச்சி பாருங்கள். அது தாண்டி வரலைன்னா உங்கள் குலதெய்வத்தை பேரை சொல்லிட்டு கருப்பண்ணசாமியை சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் கூட கருப்பண்ணசாமி வந்து வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா அழகர் கோயில் கருப்பண்ணசாமி அழைக்கிறதுக்கு கோவிந்தான்னு சொல்லுவாங்க. கோவிந்தாங்கிற ஒரு வாக்கியத்துக்கு தென் மாவட்டத்தில் உள்ள எல்லாருமே அதுக்கு ஒரு அடிமை நாங்கள்லாம். ஏன்னா எங்களுக்கு வந்து கருப்பண்ணசாமி அழைக்கணும்னா கோவிந்தாங்கிற வாக்கியம் சொன்னோம்னா கருப்பண்ணசாமி உடனே ஓடி வருவார். ஒரு மரலாடிக்கு சாமி இறங்கலைன்னா நாங்கள் போய் கொட்டை அடிப்போம். கொட்டை அடிச்சுக்கிட்டு சுற்றி நின்று நாங்கள் என்ன சொல்லுவோம், வானா சொல்லுவோம், கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவோம். அந்த கோவிந்தாங்கிற வார்த்தைக்கு இந்த கோகுலத்து கிருஷ்ணனாக கருப்பண்ணசாமி அந்த ஹரிநாம சேத்திரன், அதாவது ஹரிராம சேத்திரன் புத்திரனாக அவர் வந்து கண்டிப்பான முறையில் எங்கே இருந்தாலும் நமக்கு வந்து காட்சி தருவார். அதனால் கருப்பண்ணசாமியை பொறுத்தளவில் மனசால நினச்சி அலைங்க, கண்டிப்பான முறையில் கருப்பண்ணசாமி எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுத்து காப்பாற்றி தருவார். மேலும் கருப்பண்ணசாமியை எந்த மாதிரி கருப்பண்ணசாமியை பற்றி எந்த மாதிரியான ஒரு விவரங்கள் தேவைனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கருப்பண்ணசாமியை பற்றி முழுவதும் எப்படி அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லுவேன். கருப்பண்ணசாமி இதெல்லாம் பண்ணி பாருங்கள். கருப்பண்ணசாமி உங்கள் பூஜை அறையில் பண்ணாலும் சரி, கஷ்டமான நேரத்தில் பண்ணாலும் சரி, அந்த இடத்துல வந்து கருப்பண்ணசாமி காட்சி தருவார். ஏன்னா அழைத்தவுடன் வர்ற தெய்வம் வந்து கருப்பண்ணசாமி மட்டும்தான். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு தெய்வம். எனக்கு 18ஆம் படி கருப்பண்ணசாமி சரணமையப்பா.